அன்புக்குரிய சகோதரி, நம்முடைய சென்னை பெருநகரத்தினுடைய மேயர் விஜயராஜன் அவர்களே, நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் செயல்பாடு என்றால் செயல்பாடு என்று நம்முடைய தலைவர் தளபதி அவர்களாலே என்றைக்கும் போற்றப்படுகிற ஒரு சுறுசுறுப்புக்கு இலக்கணமான ஒரு அரசியல்வாதி நம்முடைய அன்புக்குரிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்களே, அன்புக்குரிய சுதாகர் அவர்களே, வேடு அவர்களே, ராமுடு அவர்களே, ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, இங்கே கலை உலகத்தினுடைய சிறந்த நட்சத்திரங்களாக விளங்குகின்ற நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய புகழினை எடுத்துக் கூற வருகை இருந்திருக்கின்ற அன்புக்குரிய நம்முடைய ரவி மோகன் அவர்களே, அன்புக்குரிய என்னுடைய திருமயம் தொகுதியைச் சேர்ந்த காந்தூர் பகுதியினுடைய அன்பு சகோதரர் நடிகர் கருணாஸ் அவர்களே, அன்புக்குரிய சகோதரி நடிகை நளினி அவர்களே, அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தமிழர் பிரசன்னா அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, யாழினி அவர்களே, ரங்கநாதன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற விஜயகுமார் அவர்களே, ஆர் பாபு அவர்களே, இன்னும் ஏராளமாக நாங்கள் பேர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே, திரண்டிருக்கின்ற சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்ட போராட்டத்தின் மூலமாக எதனையும் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கு இந்திய அரசியல் வானிலே ஒரு அரசியல் தலைவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய சட்ட போராளி, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள். தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்த நேரத்திலே அவருக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உயிர் கொண்டிருக்கின்ற இடத்துக்கு அருகிலே அவருக்கு ஓய்வெடுக்க இடம்பெற்ற நேரத்திலே அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தர மறுத்த நேரத்திலே இரவோடு இரவாக வழக்கு தொடர்ந்து காலை 11 மணிக்கு உத்தரவை பெற்று மாலையிலே அந்த இடத்திலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு பக்கத்திலேயே தலைவர் கலைஞரை ஓய்வெடுக்க செய்தவர் சட்ட போராளி நம்முடைய தலைவர் தளபதி. சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்திலே சட்டம் என்றைக்குமே நிலைத்து நிற்கும், அதை உண்மையான நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக பெற்று காண்பிக்க முடியும் என்பதற்காக கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்ட நம்முடைய கிண்டியிலே இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு ஆப்படித்தவர் சட்ட போராட்டத்தின் மூலமாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்களும் விடுதலை நாள் என்று, சுதந்திர திருநாள் என்று தங்களுடைய கோட்டையிலே கொடியேற்றுகின்ற உரிமையை அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றுத் தந்தார்களோ அதை போல இன்றைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் இன்றைக்கு ஆளுநர் மாளிகையிலே ஒரு கோப்பு தூங்கிக் கொண்டிருக்க கூடாது, அது 1 மாத காலத்துக்குள்ளே முடிவெடுக்கப்பட வேண்டும், அல்லது சந்தேகங்கள் இருந்தால் 3 மாத காலத்துக்குள் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் உதவக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தலைவர் கலைஞர் வழியிலே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்குமே தமிழகத்தில் இருந்து இந்தியாவை பார்க்கின்றவர்கள். எனவேதான் இந்தியாவினுடைய கடைகோடியாக இருக்கிற தென் தமிழக தென்னாடு நம்முடைய தமிழகம்
இன்றைக்கு அகில இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற திட்டங்களை முன்னெடுத்து செல்கிற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. 1971 ஆண்டிலே வந்த இடஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்குமான தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகை அடிப்படையிலே அன்றைக்கு கொண்டு வரப்பட்டதனுடைய அடையாளமாக நாம் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை இழந்தோம். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்போடு அமுல்படுத்தியதால் நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் அது தொடரக்கூடாது என்பதற்காக 1976 ஆண்டிலே அன்றைக்கு எமர்ஜென்சி நேரத்திலே கூட வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம் 42 கொண்டு வந்து அதன் மூலமாக அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம், தொகுதி மறுவரை செய்யப்படலாம். ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறையவோ கூடாது. இதே அளவு 543 என்கின்ற அந்த எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க அந்த சட்ட திருத்தத்தை அன்றைக்கு 76 கொண்டு வந்தோம். 2001 ஆண்டிலே அந்த 25 ஆண்டுகள் முடிந்த நிலையிலே அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரத்திலே மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் கடிதம் எழுதி இதே நிலை தொடர வேண்டும், குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்திய மாநிலங்கள் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடாது, எங்களுடைய தொகுதிகள் குறையக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை வைத்ததன் அடிப்படையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தம் 84 கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரை செய்யப்படும், மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும். ஆனால் தொகுதிகளின் எண்ணிக்கை கூட்டவோ குறைக்கவோ படமாட்டாது என்கின்ற உத்தரவாதத்தை பெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முயற்சி. இன்றைக்கு 2026 அடுத்த ஆண்டு அதான் டெட்லைன். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எந்த ஒரு காரியத்தையும் வருமுன் தடுப்பதுதான் சிறந்த பலன். எனவே 2026 ஒன்றிய அரசு கணக்கெடுத்தாக வேண்டும், தொகுதி மறுவரை செய்தாக வேண்டும். அப்பொழுது தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டினால் நாம் பாதிக்கப்படுவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தொகுதிகள் மறுவரை செய்யப்படக்கூடாது என்கின்ற அந்த அரசியல் சாசன சட்ட திருத்தம் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்தினவோ அந்த மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் போன்றவர்களை எல்லாம் அழைத்து நான் இருக்கிறேன் உங்களுக்காக குரல் கொடுக்க என்று குரல் கொடுத்த தலைவர் நம்முடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்கிறார், எங்கே நாங்கள் தொகுதி மறுவரை பற்றி சொன்னோம் என்று. தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீர்கள்? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தொகுதி மறுவரை கொண்டு வருவார்கள், அதனாலே தென் மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், நீங்கள் தொகுதிகளை இழக்கப் போகிறீர்கள் என்று சொன்னது நாங்களா அமித்ஷா? அப்படி என்று சொன்னார். தொகுதி மறுவரை வரப்படுகிற பொழுது மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே வந்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை முதலில் சொன்னவர் அமித்ஷா. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? தென் மாநிலங்களிலே ஒரு தொகுதி கூட குறையாது என்று சொல்லுகிறார். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ஒரு தொகுதி கூட கூடாது என்று சொல்லுகிற தைரியம் உங்களுக்கு உண்டா? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், நீங்கள் எங்களுக்கு தொகுதி குறையாது என்று சொல்லுகிறீர்கள். அந்த குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்க தவறிய மாநிலங்களுக்கு தொகுதி கூடாது, அதிகரிக்காது என்று சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு தயக்கம்? அதைத்தான் நாங்கள் முன்கூட்டியே சொல்லுகிறோம். எனவே ஒரு ஆபத்து வர இருக்கிற பொழுது அந்த அபாய மணி எச்சரிக்கையை அளிப்பது ஒரு தலைவனின் கடமை. அதை கையிலே எடுத்திருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவேதான் அந்த ஆபத்தை உணர்ந்து நம்முடைய தொகுதிகள் குறையக்கூடாது
அதே நேரத்திலே மற்ற உத்தரப்பிரதேசம் போன்றவர்களுக்கெல்லாம் 2 மடங்கு தொகுதிகள் அதிகரித்துவிடக் கூடாது என்பதற்காக இதே நிலை நீடிக்கட்டும் என்று நாங்கள் கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது? இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்தாக வேண்டும். எனவேதான் இன்றைக்கு இந்தியாவில் எதற்கும் முதல் குரல் கொடுக்கக்கூடியவராக இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்ட மசோதா வருகிறதா? அந்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாலே தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே வக்ஃப் திருத்த மசோதாவை நிறைவேற்றாதீர்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் தங்களிடத்தில் இருக்கிற பலத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் நிறைவேற்றினால் இன்றைக்கு சிறுபான்மையின மக்களுக்காக நான் நீதிமன்றம் செல்லவும் தயங்க மாட்டேன் என்று அவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதிமன்றம் செல்லக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர். அதே போல நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு செல்கிறார் என்று சொன்னார். இலங்கைக்கு செல்லுகிற பொழுது அவருக்கு என்ன நாம் ஞாபகப்படுத்த வேண்டும்? கச்சத்தீவை பற்றி பேசுங்கள். இந்தியா இலங்கை உங்களை நெருங்கி வருகிறது, நட்பு பாராட்ட நினைக்கிறது. அப்பொழுது நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் சாதித்துக் கொண்டாக வேண்டும். கச்சத்தீவிலே தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களுடைய வலைகளை வளர்த்த வேண்டும். அதற்கு அனுமதியை பெற்றுத்தாருங்கள். அதே போல ஆழ்கடலிலே கச்சத்தீவு என்பது நம்முடைய சொந்த பூமி. அது அன்றைக்கு தாரை வார்க்கப்பட்டது தவறு. அது அரசியல் சாசன சட்டத்தில் அரசியல் இந்திய பாராளுமன்றத்திலே அதற்கு ஒப்புதல் பெறப்படவில்லை. எனவே நீங்கள் கச்சத்தீவை திரும்பத்தாருங்கள் என்ற கோரிக்கை வைக்கின்ற உரிமை நமக்கு இருக்கிறது. சிறிய நாடான இலங்கை நம்மை அச்சுறுத்தி பார்க்கின்ற பொழுது பெரிய நாடான நாம் ஒவ்வொன்றுக்கும் பணிந்து போவதே இதற்கு தொழிலாக கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பணிவு? இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நலனை நாம் காப்பதிலே இருக்கக்கூடிய அக்கறை உங்களுக்கு கிடையாது. ஆனால் இலங்கை எங்கே சீனாவுக்கு இடம் கொடுத்து விடுமோ என்கின்ற அச்சத்திலே இலங்கைக்கு பயப்படுகிற நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மீனவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தயங்குகிறீர்கள். அதுதானே இன்றைக்கு உண்மை. எனவே இத்தகைய நிலைமைகளை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தாக வேண்டும். எனவேதான் எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முன்னெடுத்து செல்கிற தலைவனாக நான் இருப்பேன் என்று இந்திய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக மாநில அரசியலை இருந்து கொண்டு இந்திய அரசியலை கையிலே எடுத்திருக்கிற தலைவராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையோடு நினைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தலைவனுக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம். அந்த தலைவன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அதன் மூலமாக தமிழ் சமுதாயம் செலுத்தோங்க வேண்டும். தமிழர்கள் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. திட்டமிட்டபடி இந்த நிகழ்வு நிறைவடைகிறது. ஒரு 5 நிமிஷம் பெண்கள் தான்